இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேரண்டீட் ரிட்டையர்மெண்ட் பிளான்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிட்டையர்மெண்ட்கான ஒரு செக்யூர் பாத்தை நம்மளுக்கு செக்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுமா, இல்லை இதுவும் ஜஸ்ட் அனதர் ப்ராடக்ட் இன் த மார்க்கெட் தட் ப்ராமிசஸ் மோர் தென் இட் டெலிவர்ஸ்? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்ட் இண்டிவிஜுவல் பென்ஷன் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களால் கேரண்டீட் அடிஷன்ஸ் ஆஃப் 9% ஆன் த டோட்டல் ப்ரீமியம்ஸ் பெய்ட் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 2, 4 or 6 பாலிசி இயர்ஸ். இது உங்கள் சோதன் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய லார்ஜர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நீங்கள் பில்ட் பண்ண முடியும் பை சேவிங் அப் ஃபார் 40 years அண்டர் திஸ் பாலிசி. அண்ட் உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஜர்னி நீங்கள் எந்த ஏஜ்லையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஏஜ் பேரியர் கிடையாது. அண்ட் உங்கள் கேஷ் ஃப்ளோ வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சிங்கிள், லிமிடெட் அண்ட் ரெகுலர் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் பே பண்ண ப்ரீமியம்ஸ், ரிசீவ் பண்ணுற பே அவுட்ஸில் பொட்டன்ஷியலாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே அவைல் பண்ணலாம் அஸ் பர் த ப்ரிவேலிங் டேக்ஸ் லாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ்ன்றது டெத் பெனிஃபிட் அண்ட் ஆல்சோ வெஸ்டிங் விச் இஸ் த மெச்சூரிட்டி பெனிஃபிட். இது எல்லாமே பிளான் ஆப்ஷன்ஸ் பொறுத்து வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசியை இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹை சம் அஷ்யூர்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 1% நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆன் ரெகுலர் ஆர் லிமிடெட் ப்ரீமியம். சப்போஸ் உங்கள் சம் அஷ்யூர்ட் வந்து 10 lakhs இல்லை அதுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா, அண்ட் அவைலபிள் சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் லோன் அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து வெஸ்ட் ஆகும். பட் அந்த ஃபுல் அமௌண்ட் இம்மீடியட்லி உங்களுடைய யூஸ்க்கு ஆக்சசபிளாக இருக்காது. அண்ட் இந்த பிளானில் கொடுக்குற லைஃப் கவர், அதாவது சம் அஷ்யூர்ட் ரிலேட்டிவ்லி லோவாக இருக்கிறதுனால ஒரு லிமிடெட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதையும் நம்ம மைண்டில் நம்ம வச்சு கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதில் நம்ம ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா, இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறதுக்காக பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 35-year-old மேல் வந்து ஆனுவல் ப்ரீமியம் ஆஃப் 1,05,801 rupees ஃபார் 10 years கட்டுறதுக்கு இந்த பாலிசி எடுத்திருக்காங்க வித் பாலிசி டேர்ம் ஆல்சோ ஆஃப் 10 years. சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 25 lakhs. பாலிசி டேர்ம் எண்டில் பெனிஃபிட்ஸ் வெஸ்ட் ஆகும். அதாவது உங்கள் அக்யூமுலேட்டட் கார்பஸை நீங்கள் ஃபுல்லி இல்லை அதுலேருந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட் எடுத்து நீங்கள் ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். திஸ் இஸ் அ மேண்டேட்டரி கம்பல்ஷன். ஸோ இந்த மாதிரி செய்யணும். அண்ட் பாலிசி ப்ராஷரில் இந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி அசியூம் பண்ணியிருக்காங்கன்னா, அட் 4% and 8% per annumனு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கால்குலேட் பண்ண இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ காட்டுறதுக்காக தான். இவ்வளோ தான் இல்லை கம்மியாக அப்பர் லிமிட்ஸ் வரும்னு கிடையாது. தீஸ் ஆர் நாட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். அது வந்து பாலிசி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெஸ்டிங் பெனிஃபிட் 4% சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 11.40 lakhs வருது. ஐஆர்ஆர் 1.36% வருது as per the policy's maturity calculator. இது 8% சினாரியோவில் வெஸ்டிங் பெனிஃபிட் 13.20 lakhs வருது. ஐஆர்ஆர் 3.99% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இந்த ஐஆர்ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா நோஷனல் தான், அதாவது இன் தியரியில் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த பிளான் வந்து மேண்டேட் பண்ணுறாங்க ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஆன்விட்டி. ஸோ நம்ம கார்பஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றதுலேயே அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைனல் இன்கம் அந்த ஆன்விட்டி பே அவுட்டை இந்த பாலிசியில் கேரண்டீட் கிடையாது. அது கம்ப்ளீட்லி அட் த டைம் ஆஃப் வெஸ்டிங் இருக்கிற ஆன்விட்டி ரேட்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து இட் வில் டிபெண்ட் என்டையர்லி. ஸோ இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டிஸ்லாம் இந்த பாலிசியோட அட்ராக்டிவ்னஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லலாம். அது லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன். ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால, அதுவும் ஏன்னா இதோட மேஜர் ட்ராபேக்கே நம்மளுடைய அக்யூமுலேட்டட் கார்பஸ் ஆக்சஸ் பண்ணுறதுல இவங்க கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஏன்னா அதை வச்சு நம்ம ஒரு ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ டியூரிங் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிவியர்லி இம்பாக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் த
earlier example using the same parameters for a more fair comparison. But இந்த தடவை நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில. ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதோட சம் அஷ்யூர்ட் 25 lakhsக்கு ஆனுவல் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 7,800 rupees தான். பாலிசி அண்ட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 10 years. அப்போ 98,001 rupee நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்காக அவைலபிளா இருக்கு. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து நீங்க எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்னா நீங்க ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஜஸ்ட் இந்த ஃபண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்டரா இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 10 years இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ரீ டாக்ஸ் வேல்யூ ஆஃப் 19.26 lakhsக்கு grow ஆகுது. அப்போ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நம்ம ரிடம்ஷன் அப்போ அக்கவுண்ட் பண்ணோம்னா போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ மட்டுமே 18.23 lakhs கொடுக்குது. அப்போ அந்த போஸ்ட் டாக்ஸோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணோம்னா 9.70%. இது சிக்னிஃபிகன்ட்லி இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் டவுட் இருக்குன்னா அதுக்காகவே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாலிசி நீங்க இந்த ஃபண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றீங்கன்றதுலேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அன்சர்டன் ரேட்ஸ்ல இந்த ஆன்விட்டி பர்ச்சேஸ் உங்க கார்பஸை டைப் பண்ணிடுறாங்க. ஸோ அதே அந்த கான்ட்ராஸ்ட்ல பார்க்கும்போது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் நம்ம எடுத்தோம்னா நமக்கு சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதே நேரத்தில் கம்ப்ளீட் ஃபிளெக்சிபிலிட்டி, நம்ம ஃபண்ட்ஸை ஃப்ரீலி நம்ம எப்போ வேணா ஆக்சஸும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு லார்ஜர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் மட்டும் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணல, பட் ஆல்சோ நம்ம ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் மேலே நமக்கு கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அப்போ இதோட ஃபைனல் வேர்டிக் தான் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேரண்டீட் ரிட்டையர்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு சேவிங்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். இட் ஃபால் ஷார்ட் ஆன் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ என்னதான் இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை அக்யூமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணாலுமே அந்த ப்ரொசீட்ஸ் ஃபுல்லி நமக்கு அவைலபிளா இல்லை. ஏன்னா இந்த பிளான் வந்து கண்டிப்பா அந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆன்விட்டியை பர்ச்சேஸ் பண்ணணும்னு மேண்டேட் பண்றாங்க. ஸோ இது சோல்லி என்ன பண்றாங்கன்னா இதில் அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்கு ஒரு பில்ட் இன் சொல்யூஷன் இல்லை, ஏன்னா ஆன்விட்டி மாதிரி இல்லை. ஸோ மோர் ஓவர் அந்த ஃபைனல் கார்பஸும் பார்த்தீங்கன்னா கேரண்டீட் கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் போனஸஸ். அதுவும் இன்சூரர் டிக்ளேர் பண்ற போனஸ் அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ ஆன்விட்டி பே அவுட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வெஸ்டிங் அப்போ என்ன ப்ரிவேலிங் ரேட் இருக்கு ஆன்விட்டிக்கு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இன்னொரு ஃபர்தர் அன்சர்டனிட்டி தான் ஆட் இன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா இதோட கார்பஸா இருக்கட்டும் இல்லை இவங்க கொடுக்குற இன்கம் ஸ்ட்ரீம் ரெண்டுமே கேரண்டீட் கிடையாது. ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்போ இந்த கேஷ் ஃப்ளோவே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு செக்யூர் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு நமக்கு ஒரு ஸ்டெடியான இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் வேணும். சம்திங் இந்த பிளான் வந்து ஆஃபர் பண்ணல. ஸோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ஷூர் பண்றதுக்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணி அதுலயும் அடிக்குவேட் சம் அஷ்யூர்ட் நம்ம ஃபேமிலியை நம்ம ஆப்சன்ஸ்ல ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி கவரேஜ் எடுத்திருக்கோம்னா சைமல்டேனியஸ்லி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம பில்ட் பண்ணலாம். அதுவும் நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகிற மாதிரி. ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நம்ம அந்த மாதிரி பில்ட் பண்ணும்போது இன்கம்க்கு நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டியூரிங் அ ரிட்டையர்மெண்ட் லைஃப். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.